அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவதூறு கூறுவதால் ஏற்படும் பாதிப்புகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிரபராதியான தம் அடிமையின் மீது அவதூறு கூறியவருக்கு மறுமை நாளில் சாட்டையடி வழங்கப்படும். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 6858 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், கூஃபாவின் அதிகாரியாக இருந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது கூஃபாவாசிகளில் சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவதூறு புகார் கூறினார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு வரவழைத்து, நீங்கள் தவறு செய்வதாக என்னிடத்திலே சிலர் புகார் கூறுகிறார்கள் என்று சொன்னபோது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைப்படியே என்னுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்று கூறினார்கள். அதில் எந்த குறையும் வைக்கவில்லை என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். உம்மை பற்றி நம்முடைய கருத்தும் அதுதான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்னர் ஒரு நபரை அல்லது சில நபர்களை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கூஃபாவுக்கு அனுப்பி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூஃபாவாசிகளிடம் விசாரிக்க சொன்னார்கள். விசாரிக்க சென்றவர் ஒரு இடம் விடாமல் அவர்களை பற்றி விசாரித்த போது அனைவரும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நல்ல விதமாகத்தான் கூறினார்கள். பனு அபுஸ் என்ற கூட்டத்தாரின் ஒரு இடத்திலே வந்து விசாரித்த போது அந்த கூட்டத்தை சார்ந்த அபு சாதா எனப்படும் உசாமா இப்னு கத்தாதா என்பவர் எழுந்து, நீங்கள் விசாரிப்பதால் நான் சொல்லுகிறேன், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எளிமையாக நடப்பதில்லை என்று ஒரு அவதூறை சொல்கிறார். பொருட்களை அவர்கள் சமமாக பங்கீடு செய்வதில்லை, தீர்ப்பு வழங்குவதில் நீதியாக நடப்பதில்லை என்று அவதூறான ஒரு புகாரை கூறினார். இதை கேட்ட சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் மேல் ஆணையாக 3 பிரார்த்தனைகளை உமக்கு எதிராக நான் பிரார்த்திக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டு, யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியார் அவரின் புகாரில் பொய்யராகவும் புகழ் விரும்பி புகார் கூறுபவராகவும் இருந்தால் அவருடைய ஆயுளை அதிகப்படுத்துவாயாக, அவருடைய வறுமையையும் அதிகப்படுத்துவாயாக, அவரை பல சோதனைகளுக்கு ஆளாக்குவாயாக என்று மனம் நொந்து போய் பிரார்த்தித்தார்கள். இதன் பிறகு அந்த மனிதரிடம் எவரேனும் நலம் விசாரித்தால் சோதனைகளான முதுபெரும் வயோதிகளாக நான் ஆகிவிட்டேன் என்று சொல்வார். வயது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, ஆனால் சோதனை குறையவில்லை. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது தான் சுமத்திய அந்த அவதூறுக்கு பகரமாக அவர்கள் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை என் விஷயத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்ட செய்தியையும் ஸஹீஹ் புகாரி 755 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் பேசாமல் இருப்பதுதான் உத்தமமானது. மற்றவர்களுக்கு முன்னால் அவரை அவமானப்படுத்த வேண்டும், அவர் மீது அவதூறு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி நினைத்ததையெல்லாம் அவரை பற்றி கட்டிவிடுவது, இட்டுக்கட்டி பேசுவது தீயோருடைய குணமாக இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்டவர் யார் மீது அவதூறு கூறப்பட்டதோ
அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர் மனம் நொந்து சபித்து விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்பட்டுவிடும். எனவே பிறரை பற்றி அவதூறு கூறுகின்ற விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.